ஹலோ விவார்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி நேர்களுடைய வாழ்க்கையில் எப்படி அமைய போகிறது, இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை தனுசு ராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வரக்கூடிய ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு உச்ச குருவால் அடிக்கக்கூடிய ஜாக்பாக்டோ பற்றியும், அதே ஒரு தனுசு ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொன்னாகக்கூடிய யோகங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இப்போ முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா செவ்வாயானது வலுவிழந்து காணப்படுவதனால வண்டி வாகனங்களில் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி என்று பார்த்திங்கன்னா செவ்வாயானது வலுவிழந்து இருப்பதனால நிறைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் கவனத்தோடு செயல்படணும். அதேபோல் சிறு விஷயங்களாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா விழிப்பதோடு பார்த்திங்கன்னா, அதாவது சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலும் கவனத்தோடு இருப்பது சிறந்தது. குறிப்பாக பெண்கள், பெண் குழந்தைகள் கவனமாக இருப்பது சிறந்ததுங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களானது அமையக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். அந்த வகையில் இப்பொழுது தனுசு ராசியை சார்ந்த பெண்களுக்கு ஆன்மீக நம்பிக்கைகளும் நாட்டங்களும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். அதேபோல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் உச்சமாகி இருப்பதனால அதிர்ஷ்ட யோகங்களானது உண்டாகும். சிறிய சிறிய முயற்சிகள் போட்டாலுமே அதில் பார்த்திங்கன்னா வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுக்கு தேவையான வாய்ப்புகள் அனைத்துமே கண்டிப்பாக உங்களை சேரும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் வேலை போகக்கூடிய நிலைமைகள் இருந்தாலும் அதனை விட்டு விட்டாலும் அதை விட பார்த்திங்கன்னா சிறந்த வேலை வாய்ப்புகள் இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பிடிக்காமல் ஒரு சில வேலைகளை பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்சுட்டு வந்துட்டுருப்பீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த வேலை வேணாம் அப்படின்னு நீங்களாகவே வலுக்கட்டாமல் நின்னாலுமே கூட புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு பார்த்திங்கன்னா புதிதாக இது ஒரு வேலையை தேடணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம், அது யாருக்கும் அமையாது. ஆனால் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த காலகட்டத்தினுடைய கிரக அமைப்புகள் அப்படி. வேலைக்கு போகக்கூடிய நிலைமைகள் இருந்தாலுமே அதனை விட்டுட்டாலுமே அதை விட சிறந்த வேலை வாய்ப்புகள் இப்போ கிடைக்க அம்சங்கள் உள்ளது அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் நல்ல மன வாழ்க்கையானது கிடைக்க கொடுங்க. வெளிநாட்டு யோகங்களானது உண்டாகும். உயர்கல்வி படிப்பதற்கு வேலை வாய்ப்புக்காக பார்த்திங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய யோகா அமைப்புகள் உள்ளது. மாமனார் மாமியாரால் பார்த்திங்கன்னா பெரும் பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பீங்க. அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த நிலைமைகள் மாறக்கூடும் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதாவது நிறைய விஷயங்கள் கணவருக்கும் பார்த்திங்கன்னா ஒத்து போகக்கூடிய அமைப்புகளானது உள்ளது. அந்நியங்களும் அதிகரிக்கும். தொலைதூரத்தில் இருந்து மாப்பிள்ளைகளும் கிடைப்பார்கள். அதே போல் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் மாப்பிள்ளை அமையக்கூடிய யோகங்களானது உண்டாகுங்க. ஆரோக்கியத்தில் இந்த காலகட்டத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல் நீர்ச்சத்து உடம்பில் குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளதுனால உடல் சூடு, முடி கொட்டுதல், கண் பொங்குவது, அதேபோல் கொப்பளம் வருவது போன்றவற்றை அதிகரிக்கும். நீர்ச்சத்து காய்கறிகள், பழங்களை அதிகரிப்பது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. அதாவது நீர்ச்சத்து உள்ள காய்கறிகளை எடுத்துக்கொள்வதும் அதிக பழங்களை உட்கொள்வதுமே பார்த்திங்கன்னா சிறந்ததுங்க. அதேபோல் தோல் பிரச்சனை, அலர்ஜி போன்றவற்றை வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ கவனங்கள் தேவை. மன அழுத்தங்கள் போவதற்கான அமைப்புகள் உண்டாகும். குழந்தைகள் பற்றிய கவலைகளானது குறையுங்க. பிள்ளைகளினுடைய ஆரோக்கியங்களானது நன்றாக இருக்கும். உங்களிடம் அவர்கள் பாசம் காட்டக்கூடிய தன்மைகளானது அதிகரிக்குங்க. வங்கி தேர்வு, மத்திய அரசு தேர்வு போன்றவற்றில் வெற்றி பெறக்கூடிய யோகா அமைப்புகளானது உள்ளது. கல்வி, வேலை போன்ற விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய யோகங்களும் உண்டாகும்.
தனுசு ராசியை சார்ந்தவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தோறுமே தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அதேபோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெள்ளை மஞ்சளை சொல்லலாம். அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா 9 வெள்ளை கொண்டல் கடலை, மஞ்சள் வாழைப்பழத்தை பார்த்தீங்கன்னா டயட்டில் சேர்த்துக்கொள்வது நல்லது. பச்சை நிற உடைகளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தவிர்ப்பது நல்லதுங்க. ஏழை மாணவர்களுக்கு படிப்புக்கு உதவுவது ஏற்றத்தை கொடுக்கும். மேலுமே தனுசு ராசிக்காரர்களினுடைய காதல் திருமணமானது இப்போ இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உறவுகள் நல்லிணக்கமாகவும் ஆதரவாகவும் அமையக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. தம்பதிகளிடையே சிறந்த புரிதலும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். முக்கியமான சூழ்நிலைகளில் குடும்ப உறுப்பினர்கள் ஊக்கத்தையும் ஆதரவையுமே பார்த்திங்கன்னா வழங்கி வருவார்கள். பரஸ்பர நம்பிக்கை மற்றும் அர்த்தமுள்ள உரையாடல்களின் மூலமாக நட்பு உறவுகள் வலுப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் நிதி நிலைமைகளானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிதி நிலைகளானது இப்பொழுது சீராக இருப்பதுடன் படிப்படியான முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடும். அதேபோல் கட்டுப்பாடான செலவுகள் பழக்க வழக்கங்களினுடைய வகையில் சேமிப்புகளானது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கட்டுப்பாடான செலவுகளினுடைய பழக்கங்களினுடைய மூலமாகவே சேமிப்புகள் அதிகரிக்க தொடங்குங்க. ஊக்கத்தினுடைய அடிப்படையிலான முதலீடுகளையும் தேவையற்ற செலவுகளையும் தவிர்க்கணுங்க. கவனமான நிதி திட்டமிடல் அதேபோல் நீண்ட கால பொருளாதார இலக்குகளை அடைய உதவும். வேலைகள் என்று அப்படின்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னா, வேலை மற்றும் பணி வாழ்க்கை தொடர்பான வாய்ப்புகள் சாதகமாக இருக்கும். ஊழியர்களினுடைய முயற்சி மற்றும் அர்ப்பணிப்பிற்கு பாராட்டக்கூடிய அங்கீகாரங்களானது கிடைக்கலாங்க. திறன்களை மேம்படுத்துதல் மற்றும் புதிய தொழில்முறை தொடர்புகளை உருவாக்குதல் மூலமாக பணி வாழ்க்கையில் வளர்ச்சிகளானது ஏற்படும். கல்வி, ஆலோசனை, சட்டம் மற்றும் பயணங்கள் சார்ந்த துறைகளில் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் நிலைகளானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தொழில் நடவடிக்கைகளானது பார்த்திங்கன்னா சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சீராக முன்னேறும் அப்படின்னு சொல்லலாங்க. கூட்டு தொழில் வாய்ப்புகள் மற்றும் வாடிக்கையாளர்களினுடைய பரிந்துரைகள் மூலமாக புதிய வாய்ப்புகளானது உங்களுக்கு உருவாகலாம். விரைவான தொழில் விரிவாக்கத்தை மேற்கொள்வதை விட தற்போது நடைபெற்று வரக்கூடிய தொழில் செயல்பாடுகளை வலுப்படுத்துவதில் கவனத்தை செலுத்துவது சிறந்தது. மேலுமே தனுசு ராசி நேயர்களுடைய ஆரோக்கியங்கள் என்று பார்த்தோம் அப்படின்னா, ஆரோக்கியங்களானது பொதுவாக நன்றாக இருக்கும். செரிமானம், மன அழுத்தம் அல்லது ஒழுங்கற்ற தினசரி பழக்கங்கள் தொடர்பான சிறிய பிரச்சனைகளில் கவனங்களானது தேவைப்படலாங்க. முறையான உடற்பயிற்சி மற்றும் போதுமான ஓய்வு ஆகியவை ஒட்டுமொத்த உடல் நலனை பராமரிக்க உதவும். தனுசு ராசியை சார்ந்த மாணவர்களுக்கு இப்பொழுது கல்வி நிலைகளானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மாணவர்களுக்கு கல்வியில் தன்னம்பிக்கையும் ஆர்வங்களும் அதிகரிக்க கொடுங்க. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் ஒழுக்கமான மற்றும் திட்டமிட்ட பயிற்சியின் மூலமாக பலனை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி சார்ந்த செயல்பாடுகளில் ஊக்கமளிக்கவும் கூடிய முன்னேற்றங்களானது காணப்படும். மேலுமே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அலுவலக வேலையாக அலைய வேண்டியதாக இருக்குங்க. புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம். வெளிநாடு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலங்களானது கிடைக்கும். குடும்பத்தில் சகஜ நிலைகளானது காணப்படுங்க. உறவினர்கள் மூலமாக நல்ல தகவலானது சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளிகளானது குறையக்கூடும். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளானது இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அரசியல்வாதிகள் கட்சி தலைமையினுடைய ஆணையை மீறி செயல்படக்கூடாது. கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு புது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க. கல்வியில் திருப்தியானது உண்டாகும். அதே போல் இந்த தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக சிறந்த பலனை உழைப்பின் மூலமாக நீங்கள் அடையலாங்க. நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்து மன நிறைவுகளை அடைவீர். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளானது நடக்கும். மல்லை செல்வங்கள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பூராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிரிகளினுடைய பலமானது குறையக்கூடுங்க. வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோக அமைப்புகளானது உண்டாகும். தர்ம காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். மன அழுத்தங்களானது மறையும். சிந்தனையில் தெளிவுகளானது உண்டாகும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசியில் உள்ள உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது இந்த காலகட்டத்தில் சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் மூலமாக நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள். புதிய சொத்துக்களையும் வாங்குவீர்கள்.
ஆன்மீக பெரியோர்களை வந்து சந்தித்து அவர்களினுடைய ஆசிகளை வந்து பார்த்திங்கன்னா பெறுவீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுடைய தோற்றத்தில் பொலிவுகளானது உண்டாகும். புத்திசாலித்தனங்களினுடைய நட்பை பெற்று பலனடைவீர் அப்படின்னு வந்து சொல்லலாம். மேலும் பரிகாரமாக குருவிற்கு சாமந்தி மலரை சமர்ப்பித்து வியாழக்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா வணங்கி வர உங்களுக்கு எல்லாமே நன்மைகள் வந்து உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.